சண்டே அதுமா நம்மளே சமைச்சு சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன். அது ஒரு குத்தமா? காலையிலே கிளம்பி மீன் மார்க்கெட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு எதை வாங்குறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆகி கடைசியாக இறால் ஒரு 1/2 கிலோவும் மஞ்சப்பாறை குழம்புக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு மஞ்சப்பாறை ஒரு 1/2 கிலோவும் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நான் ஒண்டி தான் இருக்கேன் ரூமில். இங்கவே ஆஞ்சி எடுத்துகிட்டு போயிடலாமேன்னு 1/2 மணி நேரம் காத்துட்டு இருந்த எனக்கு கடைசியில் அந்த அண்ணன் ஒரு ஆப்பு வச்சாரு. தம்பி, நான் மீனை மட்டும் தான் க்ளீன் பண்ணி கொடுப்பேன், ஏறா அவ்வளோ நாள் க்ளீன் பண்ண முடியாது, அது ரொம்ப குட்டியாக இருக்குன்ட்டாரு. சரி ரைட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு தேவையான காய்கறிகளை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு மீனை மஞ்சள் உப்பையும் போட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த இறாவை கையில் எடுத்து பார்த்தேன். சின்னதும் பெருசுமா மிக்ஸ் ஆகி தான் இருந்துச்சு. ஆனால் இது ஆயிரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அதான் அந்த அண்ணன் பயந்துட்டார் போலக்கு. சரி விடுராஜ், இதெல்லாம் ஒரு விஷயமா, நம்மளே ஆஞ்சிக்கலாமேன்னு இந்த இறால் ஆஞ்சிட்டே இருக்கும்போது தான் நினைச்சேன் பேசாம இறால் வாங்காமலே வந்துருக்கலாம் போலக்குன்னு. ஏன்னா அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க அது ஆஞ்சி முடிக்கிறதுக்கு. சரி நான் ஆஞ்சு கிஞ்செல்லாம் முடிச்சுட்டு காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டு போய் இண்டக்ஷன் ஆன் பண்ணா கரண்ட் இல்லை. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெயிட் பண்ணேன். ஆனால் கரண்ட் வரவே இல்லை. இதுக்கப்புறம் பொறுமையாக இருக்க முடியாது. உர்ரா வண்டி ராஜின்னு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டு இபி ஆஃபீஸுக்கே வந்துட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்றத அடுத்த வீடியோவில் பாருங்க.